மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் தாயார் மாரியம்மாளின் உடல் கலிங்கப்பட்டியில் தகனம் செய்யப்பட்டது. 97 வயதான மாரியம்மாள் உடல் நலக்குறைவால் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று காலமானார். கலிங்கப்பட்டியில் வைக்கப்பட்டிருந்த மாரியம்மாளின் உடலுக்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இன்று காலை தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் EVKS இளங்கோவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் ஆகியோர் நேரில் சென்று வைகோவின் தாயார் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மாரியம்மாளின் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கலிங்கப்பட்டி சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது. ஒரு அன்னையாக இருந்து எல்லோரையும் அரவணைத்த மாரியம்மாள் அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு மாபெரும் இழப்பாகும். அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொது வாழ்க்கையில் அவர் மிளிர்வதற்கு ஒளிர்வதற்கு அடித்தளமாக இருந்த அவருடைய தாயார் மாரியம்மாள் மறைவு என்பது அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, பொதுவாக அனைத்து சமூகத்திற்கும் பேரிழப்பாகும். போர்க்குணம் வாய்ந்த தாயுள்ளம் கொண்ட அருமை தாயை இழந்து நிற்கிற அண்ணன் வைகோ உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். போர்வாளை ஊர்தீட்டிய போர்வாளை தமிழகத்திற்கு தந்த பெருமை அன்னை மாரியம்மாள் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் நிறைவு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள்.